ஒரு சில சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது, அட நம்ம வீட்ல நடக்கிற மாரியே இருக்கே! அப்படிலாம் நம்ம கூட கனெக்ட் பண்ற வகையில இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ அழகே அழகு அப்படின்ற சீரியல் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுல அழகுமதி, அழகுமலர் இந்த 2 மருமகள் எப்பா எவ்வளோ தங்கமான மருமகளா இருக்காங்களே! இவங்கள மாதிரி தான்ப்பா நமக்கு வேணுன்ட்டு மக்கள் ஆசைப்படுற வகையில தான் அந்த சீக்வென்ஸை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது என்னன்றதை தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அழகே அழகு இதில் அழகுமதி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக அழகு மலர்கிட்ட அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு மலரும் மதியை வந்து ரொம்பவே அழகாக அரவணைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரியல் அந்த சிஸ்டர்ஸுடைய பாண்ட் இது தெரியுது. இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உண்மையாலேயே ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியும் சிஸ்டர்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. மருமகள்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சின்ன சங்கடமான விஷயங்கள் நடந்தாலும் அப்படியே தூசி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மருமகள்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்களா? இந்த வீடியோ பார்க்குற மருமகளே நீங்கள் தானா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் அழகு மலர் மாதிரியா இல்லை அழகு மதி மாதிரியா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நக்ஷத்ராவை பற்றி பார்க்கலாம். நக்ஷத்ரா நாகேஷை நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆங்கராக தெரியும். அண்டு தமிழும் சரஸ்வதியும் சீரியல் மூலயமா நமக்கு சரஸ்வதியை நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த சீரியலில் அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாகவே நடிச்சிருப்பாங்க. உண்மையாலே ஒரு ரியலாக வந்து ரொம்ப ஓவர் மேக்கப் இல்லாமல் அப்படியே யதார்த்தமான நடிப்பில் அவங்க பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போது அழகே அழகு சீரியலில் அழகு மதின்ற கேரக்டரில் வளர்கிறாங்க. அழகு மலராக அன்ஷிதா நடிக்கிறாங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு வயசு ரியலாக 28 ஆகுது. ஆனால் இதில் இவங்க வந்து மூத்த அண்ணியாக நடிச்சிருப்பாங்க. 2வது பையனுடைய மனைவியாக தான் நக்ஷத்ரா, அதாவது அழகு மதி கேரக்டர் பண்ணுறவங்க நடிக்கிறாங்க. இவங்களுக்கு 33 வயசு ஆகுது ரியலில். இவங்க காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே சின்னதாக நடிப்பாங்களாம். விஸ்காம் ஸ்டூடெண்ட்டுக்காக இவங்களும் ஒர்க் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்களாம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பட வாய்ப்பு வருது. சேட்டை படத்தில் பிரேம்ஜிக்கு ஜோடி ஒரு பாட்டு வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டாகவும் இருக்கும். ரிங்டோனெல்லாம் கூட அந்த டைமில் ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ பிரேம்ஜிக்கு ஜோடி போட்டு நடித்து அந்த பாட்டையே பட்டையை கிளப்பிட்டாங்க. அந்த பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புலாம் வருது. அந்த பட வாய்ப்பில் வந்து இவங்களுக்கு அந்த படத்துக்காக போகும்போதே ஒரு சூப்பராக எல்லாமே கிடச்சிதான். அதாவது அவங்க குயின் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே நினச்சதுமே வந்து தேடி வந்துதான். அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ சாப்பாடாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடித்தா நம்ம இப்படி தான் நடிக்கணும், நமக்கு நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்காகவே இவங்க அடுத்த படத்தில் கமிட் ஆனால் அங்கே ஒரு சங்கடமான விஷயத்தை பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் சந்தோஷத்தை கொடுக்குற அதே இடத்துல எக்ஸ்ட்ரீம் லெவலில் சங்கடத்தையும் கொடுத்துருக்கு. அதாவது சாப்பாடெலாம் கொடுத்தாங்களே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு ரூம் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வேனில் தான் ட்ரெஸ்ஸை மாற்ற கொடுத்துருக்காங்க. அந்த வேன் டோரும் வந்து லாக்கே ஆகவே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் போயிட்டு டோரை தட்டி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணாங்க. இந்த மாதிரி சங்கடமான விஷயம்லாம் பார்த்துட்டு ஐயோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம சின்னத்திரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சின்னத்திரைக்கு ஆங்கராக வந்து செமையாக கலக்குனாங்க. இவங்களுடைய ஆங்கரிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு தமிழ் பெண்ணாக இருந்தாலுமே இவங்க வாயில் தமிழ் அப்படின்றது வரவே வராது. இங்கிலீஷ் வந்து செம்மையாக பேசுவாங்க. இவங்களுடைய ஃப்ளூயன்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும் போதே யார் இப்போ ஆங்கர் அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களுடைய டோன் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து திறமையான ஒரு பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டால் இவங்க அப்படியே ஒரு குடும்ப குத்து விளக்காகவே மாறிடுறாங்க. இவங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நடிக்கும் போது தான் இவங்களுக்கு ரியல் லைஃப்லேயும் மேரேஜ் நடக்குது. ராகவ் அப்படின்றவர் கூட மேரேஜ் ரொம்பவே கோலாகலமாக நடக்குது. கிட்டத்தட்ட 4 வருட காலங்களாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக யாருடைய கண்ணும் பற்றக்கூடாது. ஸோ இவங்களும் ஓன் சேனல்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கிங்காக இருக்கட்டும், இவங்க வீலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய பர்சனலான விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பண்ணுற அந்த தவிர அவங்க பண்ணாமல் இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்பவே மெச்சூர்டான பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய ஃபஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா 5000 ரூபாவாக இருந்தால் இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இப்போ மேரேஜ் ஆக வேண்டிய வயசில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்போம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்போ குழந்தை,
ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அடுத்த குழந்தை எப்போ இது நார்மலாக வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி தான் 4 வருஷம் ஆகுதே, என்னம்மா குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இவங்க தரமான பதிலடியாக சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நானே எங்களை விட ஒரு சின்ன வயசு பசங்களை பார்க்கும்போது, அப்புறம் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அடுத்து எப்போ கல்யாணம் அப்படின்னு நானே கேட்குறேன்ற போது, அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னா, அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க இப்படி கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழும் சரஸ்வதியில் ப்ரெக்னெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. அதில் இவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணதுனால, ஸோ அந்த கேரக்டருக்காக வெயிட் கெயின் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் சில இஷ்யூஸும் இவங்களுடைய ஹெல்த் இஷ்யூவும் இருக்கா. அதனால் வெயிட் கெயின் ஆனதுனால அந்த ரோலுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. நிறைய பேர் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இங்கேயும் மேரேஜ் ஆகிடுச்சு, அப்போ ரியலாகவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க போல இருக்கே அப்படிலாம் சொன்னாங்களாம். அதையும் இவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இப்படிலாம் ரியலாக நடக்க தானே செய்யும், அதை தான் அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்கன்ட்டு எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக. ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்ற ஏக்கம் பல பேருக்கும் இருக்குது, அதாவது அவங்கவுங்களுக்கு இல்லைன்ட்டு. ஸோ இவங்க அதை ரொம்பவே பாசிட்டிவான வேலை கொண்டு போகிறாங்க. இவங்க 2 வருஷம் கெரியர் கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்புக்கு அப்புறம் தான் இவங்க சரி ஓகே நம்ம திரும்பவும் வந்து நடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை கட்டாயம் ரெண்டுமே இருந்ததுனால தான் இவங்க ஆக்டிங்குள்ளேயே திரும்ப வந்தாங்க. அதுவும் டேரெக்டாக ஒரு கால் அழகே அழகுன்ட்டு. ஸோ அதில் இந்த கேரக்டர் கிடச்சதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். இவங்களுடைய மறக்க முடியாத நாள் அப்படின்னா, இவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச அந்த ஒரு தருணத்தை இவங்களால மறக்கவே முடியாதாம். டப்பிங் ஏன் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் அவங்களுடைய ஓன் டப்பிங் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பேசிப்பாங்களாம். ஸோ ஈஸியாக இவங்களுக்கு ஜாப் கிடச்சிதான் ஆரம்பத்துலேருந்தே. இந்த 6 மாதம் அவங்க ஒரு ரிக்ரெட் பண்ணியிருந்தாங்களே, எதுக்காக அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது ஜிம்முக்கு போகணும், இதெல்லாம் நினச்சிருந்தாங்களா, ஆனால் எதுவுமே பண்ணலையா. நான் அந்த 6 மாதம் ஏன் வேஸ்ட் பண்ணனே தெரியலையா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகாவை மேரேஜ் பண்ணது தான் இவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய தைரியம் அவர் கூட இருந்தால் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு பெண்ணு சொல்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிய ஆகிற வகையில் தான் சில பல ஆண்களுடைய செயல்களால் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அவர் கூட இருக்கும்போது ஒரு குயின் மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிப்பாங்களா, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களா. ஆனால் அவருக்கு விட்டு கொஞ்சம் தள்ளியிருக்காங்கன்ற பட்சத்தில் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்களாம். இவங்களுடைய ஃபஸ்ட்டு சீரியல் வந்து லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் தான் இவங்களுடைய சீரியல். ஸோ இந்த சீரியல் ஆரம்பித்து இதில் அவங்களுடைய 3rd சீரியல். உண்மையிலே 2 ஹீரோயின்ஸ் அப்படின்னும் போது 2 பேருக்குமே நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அழகுமதி ரொம்பவே தைரியமான பெண்மணி. அண்ட் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக குரல் கொடுக்குற ஒரு பொண்ணு. அண்டு சுரேஷ் கூட தான் எப்படி செய்கிற போகிறாங்க, அவங்களுடைய லவ் ட்ராக் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது அந்த ஒரு லவ் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா மோதலாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது காதலாக மாறும் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே கல்யாணமாக மாறினதுக்கப்புறம் தான் காதலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த சீரியல். உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கா? இதில் அழகுமதி நீங்களா, அழகு மலர் நீங்களா? உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.